guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பேச போகிறேன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் சர்டிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் மேஜர் டிவிஷன்ஸில் என்ன மாதிரியான செக்மெண்ட்ஸுங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி சொல்ல போகிறேன், ஜஸ்ட் டு கிவ் த ஐடியா ஃபார் த ஃபாலோவர்ஸ். The reason for making this video is because if you have seen in my previous YouTube videos, it would have been about US CPA and how my journey was progressed from Indian CMA to US CPA, why I did this, my journey of becoming US CPA. So some of you might be wondering that, US CPA மட்டும்தான் இருக்கா, வேறு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஓகே இவ்வளோ இருக்குது, ACCA சொல்கிறாங்க, CIA சொல்கிறாங்க, CFA சொல்கிறாங்க, நான் எதை வந்து நான் படிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஹை லெவல் ப்ராடர் ஓவர்வியூ நான் சொல்கிறேன். அண்டு எனக்கு கிடைக்காத ஒரு கரியர் அட்வைஸ் நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுவும் என்னங்கிறது பை எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்கிறேன். ஹோப்பிங் தட் இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சம்மன் ஹூஸ் லுக்கிங் டு பர்சியூ தீஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ டு ஸ்டார்ட் வித் USCPAங்கிறது வந்து யூஎஸில் இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் மாதிரி. எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா USCPA இஸ் அ குட் ஆப்ஷன். டாக்ஸேஷன் ரிலேட்டடாக இருக்கிற போர்ஷன்ஸும் வந்து அதில் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேக்ஸ் லைனில் போகணும்னு நினச்சிங்கனாலும் USCPA இஸ் அ குட் குவாலிஃபிகேஷன். அண்ட் அதை தவிர ஆடிட்டிங்கில் போகணும்னு நினச்சிங்கன்னா USCPA இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். அதை தவிர US அக்கௌண்டண்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா USCPA இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். மேஜர்லி எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் சினாரியோஸ் இன் USCPA வந்து really suits for the people who's going in external audit. And even for internal audit, some people are there who is USCPA and working as internal audit. So இந்த டிவிஷன்ஸில் இருக்கவங்கலாம், இந்தந்த ஆஸ்பிரேஷன்ஸில் இருக்கவங்கலாம் USCPA போகிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். CIAங்கிறது வந்து சர்டிஃபைட் இன்டர்னல் ஆடிட்டர், IIA இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டிங்கில் வந்து வர CIAங்கிறது வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் இன்டர்னல் ஆடிட். ஒரு கம்பெனியில் இன்டர்னல் ஆடிட்டாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு மல்டிநேஷ்னலில் இன்டர்னல் ஆடிட்டராக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா CIA இஸ் அ வெரி குட் குவாலிஃபிகேஷன் வேர் ஆஃப்டர் ஸ்டடிங் இட் யூ கேன் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அஸ் இன்டர்னல் ஆடிட்டர் இன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஆர் யூ கேன் ஆல்சோ ஒர்க் இன் Big Four as a part of wing where they are doing internal audit related consulting. So I would say CIA is specifically for internal auditing. Next வந்து CFAங்கிறது வந்து it's basically like இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்கன் ஸ்டான்லியோ இல்லாட்டி வந்து BNYO இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரிலேட்டடான செக்மெண்ட்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டாக இல்லாட்டி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவாலுவேஷன்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்ட்டிங்கோ இந்த மாதிரியான டிவிஷன்ஸ்லலாம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரிலேட்டடாக போகணும், ஃபினான்ஸ் லைனில் போகணுங்கிற ஆசைப்படுறவங்கெல்லாம் CFA எடுத்தாங்க அப்படின்னா தே கேன் ஹாவ் அ வெரி குட் கரியர் பர்ஸ்பெக்டிவ் இன் CFA. நெக்ஸ்ட்டு வந்து CISA வந்து என்ன சொல்வேன்னா ஐடி ஆடிட்ஸில் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆடிட்லேயே ஸ்பெஷலைஸ்ட் இன் லுக்கிங் இன் டு த ITGCs ஆர் ITAX, automated controls, configurations or IT segments of auditல பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர் அந்த செக்மெண்ட்டில் போகிறது வந்து அவங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு கெட் அ கரியர் அப்கிரேடேஷன் அண்ட் டு கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ வெரி குட் கம்பெனிஸ் ஆர் பிக் ஃபோர்ஸ் ஆர் சச். நெக்ஸ்ட்டு வந்து என்ன நான் சொல்வேன்னா FRMங்கிற சர்டிஃபிகேஷன் வந்து ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரிஸ்க் கன்சல்ட்டிங்கில் இருக்கிறவங்க வந்து போகிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். It will give a very good exposure on different kinds of risk consideration in the work that they are doing. So I would say that. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து CFEன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃப்ராட் எக்ஸாமினர், சர்டிஃபைட் ஃப்ராட் எக்ஸாமினர்னா இப்போ ஃபாரன்சிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கார்ப்பரேட் ஃபாரன்சிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஃபாரன்சிக்ஸ் ஆடிட்ஸ்னே தனியாக ஒரு விங்ஸ்லாம் இருக்கும் பிக் ஃபோர் கம்பெனிஸில், அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை நான் நார்மல் ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கேன், இன்டர்னல் ஆடிட்லையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஆடிட்லையோ, பட் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் கார்ப்பரேட் ஃபாரன்சிக்ஸ்னால் நீங்கள் CFE படிச்சிங்கன்னா யூ வில் கெட் அ லாட் மோர் நாலேஜ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், ஹவு யூ கேன் இம்ப்ரவைஸ் யுவர் ஒர்க் in those specified areas. That is what I would say. CMA US வந்து பார்த்தீங்கன்னா சேம் CMA இந்தியா மாதிரி CMA US வந்து இட்ஸ் ஜஸ்ட் மோர் related to more aligned to US related CMA, just like a replication of how we have
in India as CMA India. I would say like same the cost accounting field, the management accounting field, probably working in multinational companies. Probably some people might expect you to become a US CMA, which can give you a competitive edge in getting promoted or going to the next level, or making you look like a very good professional who's having a credibility by having like a good professional qualification. That is what I would say. ஸோ அந்த ஏஜில் பண்ணிங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ACCA பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, ACCA வந்து இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் UK, யூரோப் ரிலேட்டட் பிளேஸ்லலாம் வந்து ACCA இஸ் வெரி வெல் ரெக்கக்னைஸ்ட். One difference that I know between ACCA and USCPA is basically USCPA வந்து US GAAP focused, ACCA வந்து IFRS focused. ஸோ IFRS வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரெக்கக்னைஸ்டு. அண்ட் ACCA படித்தீங்கன்னா யூரோப் ரிலேட்டட் கண்ட்ரீஸ்லலாம் நல்ல ஸ்கோப் இருக்கும். ஆஸ் இன் லைக் ஐ எம் கோயிங் டு பி இன் இந்தியா, ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான்ஸ் டு மூவ் அப்ராட். நான் வந்து அது படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இஃப் யூ ஸ்டடி யூ கேன் ஒர்க் ஃபார் தோஸ் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஹூஸ் ஹேவிங் UK projects, and for big fours having UK projects where they are supporting UK related operations. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். CIMA வந்து இட்ஸ் பேசிக்லி another version of Indian CMA, which is like a US based UK based qualification, but same நம்ம காஸ்ட். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து CA CMAன்னு இருக்குது, CA CMAன்னு இருக்கா. இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் CAனா USCPA, CMAனா USCMA. லண்டனை பொறுத்த வரைக்கும் CAனா ACCA, CMAனா CIMA. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், நான் வெளியூருக்கு போகணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்லனாலுமே உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும். நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் படித்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் ஐடியா. அண்ட் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ கோர்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்வீங்க, எது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் CMA படிச்சிருக்கேன், இதுக்கு மேலே நான் படிக்கணுமா அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே படிக்கிறது இல்லாட்டி இதே ஃபீல்டுலேயே வந்து இன்டெப்த்தாக போகிறது, இட்ஸ் அப் டு யூ. நான் வந்து எனக்கு அந்த டிமாண்ட்ஸ் இருந்ததுங்கனால நான் படித்தேன், எனக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுங்கனால நான் படித்தேன். நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எது நான் பெஸ்ட்டுன்னு போகிறதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகாதீங்க. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அதுக்காக போகாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில், நீங்கள் மல்டிநேஷ்னலில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராபப்ளி ஒரு UK ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், இன்னும் நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே இப்போ டிசைட் பண்ண முடியும். US பேஸ்டு கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்களே இப்போ சொல்ல முடியும் என்ன பெஸ்ட்டுன்னு. அதை தவிர ரிஸ்க் ரிலேட்டடில் இருக்கீங்கன்னா நீங்களே சொல்ல முடியும் எது பெஸ்ட்டுன்னு. நான் இப்போ சொன்ன ஆப்ஷன்ஸில் வந்து எது உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கீங்கன்னா CFA எப்படி அதை படித்து நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும், நீங்களே வந்து பிக் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாத்தையும் தவிர வந்து நான் வந்து இல்லை இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் வந்து இப்போ நான் இந்த ஃபீல்ட்ஸ்லலாம் நான் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயே வேலை பார்க்கல, நான் இந்தியன் கம்பெனிஸில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே நாட் கோயிங் டு ஆட் எனி வேல்யூ டு மை ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரொஃபைல்லையே நீங்கள் எப்படி உங்களை பெட்டராக ஆக்கிக்கலாங்கிறத பாருங்கள். அது நீங்கள் சர்டிஃபிகேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட் எவர் தட் யூ டூ, உங்களுக்கு அது வந்து தட் ஹாஸ் டு மேக் யூ அ பெட்டர் ப்ரொஃபஷனல். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ from your side to make yourself a better professional? That is the most important thing, rather than having an additional qualification or additional certification or whatever it is. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்காக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னதுக்கு ரீசன் இவ்வளோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது ஹை லெவலில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணால் என்னென்ன பெட்டராக இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். இதுலேருந்து யூ கேன் சூஸ், you can pick what aligns best with your career aspirations and you can do it accordingly. So அதுதான் என்னோட ஒரு best piece of advice which I didn't get when I get started, but later I figured out after going through a lot of things and lot of evaluations that I did for myself, which I thought sharing that would be really helpful for other professionals as well. So எனக்கு இருக்க கொஞ்சம் ஃப்ரீ டைமில் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்ச கண்டென்ட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். I hope this might be helpful for someone. Before getting into anything, any certification, do your best research
because at the end of the day, there is like two important factors that are available. One is your time, your valuable time, and the second one is the money that you are going to invest in. ஸோ நான் இதை காஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் மணி வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ இஃப் யூ ஹாவ் த மணி, இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இட் சம்வேர், டோன்ட் go and put it in a random thing just because someone is saying something. Do your research and ask the question to yourself, like if you really need this, if you are able to convince yourself, then just go ahead. That is what the only thing that I would say. So next எப்போ என்ன வீடியோ போடுவேன்னு தெரியல, பட் ஆனால் இருக்கிற அந்த குட்டி டைமில் என்னால் முடிஞ்ச அந்த கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். If you have some questions or anything as such which you think that I will be able to help you, please leave it in the comment or reach out to me in LinkedIn. Thank you so much.